ஆட்டு பெற்ற வரையெல்லாம் நல்லா இருக்குது. மாடு அடிக்க அது ரத்தம் எல்லாம் பருப்பினா அதெல்லாம் நீ பிள்ளைகள் சாப்பிடுவோம். நல்ல ஒரு சத்தானது. நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டா இனி கறி வைக்க போகிறோம். கொஞ்சம் மாறம் விட்டுட்டு தான் கொஞ்சம் தேசி இப்படி நான் சேர்க்க போகிறோம். இஞ்சி உள்ளியெல்லாம் சேர்த்து அப்படி ஒரு வாசமாக இருக்குது. கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வணக்கம் ராகுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஆட்டிறைச்சி கறி தான் வைக்க போகிறோம். இந்த ஆட்டிறைச்சின்றது பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். வேறு இடங்கள்லாம் சந்தையிலே வாங்கிக்கொள்ளலாம். எங்களோட சந்தையில் இந்த ஆட்டிறைச்சி இல்லை. இதை நாங்கள் வெளியாலையும் தான் வாங்கி எடுத்துகிறோம். மற்ற இந்த ஆட்டிறைச்சியில் குடல் மற்ற ரத்தம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்வது பெரும்பாலும் இந்த ஆட்டில். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த ஆட்டு இறைச்சியை தான் ஒரு அருமையான கறி ஒன்று வைக்க போகிறோம். இந்த ஆட்டிறைச்சி கறி எப்படி வைக்கிறதுன்றது தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கு இறைச்சி கறி தான் சமைக்க போகிறோம். என்ன இறைச்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் ஆட்டு இறைச்சி தான் நாங்கள் எடுத்துருக்கிறோம் சமைக்க போகிறோம். கனகாலத்துக்கு பிறகு மீது ஆட்டு இறைச்சி கிடைக்கிறது குறைவு. இன்றைக்கு நாங்கள் எடுத்துருக்கிறோம். இதை இருக்கா சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம். முற்றிலும் இருக்குது. ஆட்டு இறைச்சியை வந்து கொஞ்சம் சின்ன வெட்டினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கோழி என்றால் ஒரு கோழி கொஞ்சம் சின்னதாக வெட்டணும். ப்ராய்லர் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் வெட்டுறது. இது கொஞ்சம் சின்னதாக வெட்டினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டிறைச்சி எடுக்கிறது சரியான கஷ்டம். எங்களோட இடத்துல சந்தையிலையும் இருக்காது ஆட்டிறைச்சி. ஆட்டு பெற்ற வரையெல்லாம் நல்லா இருக்குது. மாடு அடிக்க அது ரத்தம் எல்லாம் பருப்பினா அதெல்லாம் நீ பிள்ளைகள் சாப்பிடுவோம். நல்ல ஒரு சத்தானது. அதை மாதிரி அந்த வாட்டு காலில் சூப் கொண்டு வைக்கிறது அதுக்கும் நல்லது. வெங்காயம் இறைச்சி பட்டு கொண்டு நான் இங்கால கறி வைக்க ரெடி ஆகிறேன். வெங்காயத்தை உரித்து பட்டுவேன். நான் வெங்காயம் முடைச்செடுத்துட்டேன். அதே மாதிரி உள்ளியும் கொஞ்சம் முடைச்செடுக்க போகிறேன். உள்ளியும் இஞ்சியுமா இடித்து போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கறிக்கு. நாங்கள் உள்ளியை உடைச்செடுப்போம். நாங்கள் வெங்காயத்தை கழுவிட்டு வெட்டி எடுப்போம். நாங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கு. அந்த பச்சை பசை ரெண்டு இருக்குது. புல்லுகள் எல்லாம் நல்ல தண்ணி அடிச்சிருக்கிறோம். வெக்க காலம்தான் தண்ணி அடிச்சடிச்சு தான் இந்த அளவு குளிர்மையாக இருக்குது புல்லு. நாங்கள் இறைச்சியெல்லாம் நல்ல வடிவாக வெட்டி எடுத்துட்டோம். இனி கறி வைக்க போகிறோம். இறைச்சியை நாங்கள் ஒருக்கா கழுவி எடுப்போம். நாங்கள் இப்போ இறைச்சிக்குள்ளே உப்பு தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு கப்பி ரட்டி வைப்போம். உப்பையும் நாங்கள் அளவாக சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்ல வடிவாக கிடக்கும்.
நாங்கள் கறி வைக்க போகிறோம். அடுப்பு நல்லா எரிக்குது, வெளியால் கொஞ்சம் காட்டும் கூடவே இருக்குது. மண் சட்டியில் தான் இன்றைக்கு அடுப்பில் நல்ல ஒரு ஆட்டிறைச்சி கறி வைக்க போகிறோம். சட்டி சூடாகிட்டு அளவாக நான் எண்ணெயை சேர்த்துக்கொள்வேன். நான் இப்போ கறிக்கு தேவையான பெருஞ்சீரகத்தை சேர்க்கிறேன். அதோட வெந்தயமும் கொஞ்சம் சேர்க்கிறேன். கருவேப்பமிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் ஒரு பத்திரத்தி இதோட நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாம் சேர்ந்து வதங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கி வருவதுக்குள்ள நல்ல ஒரு வாசம் வரும். வெங்காயம் கீராமெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. நான் இப்போ பிரட்டி வச்சிருக்கிற இறைச்சியை சேர்த்துக்கொள்ள போகிறேன். எல்லாத்தையும் பிரட்டி அப்படியே நாங்கள் மூடி விடுவோம். இந்த கழுவின தண்ணி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இறைச்சி அவிஞ்சு வரட்டு. நாங்கள் இனி அடுப்பு எரிச்சாச்சு. ஒரு கத்திராந்து பார்ப்போம். நாங்கள் கழுவேக்கு இந்த இறைச்சியில் தண்ணி பிடிப்பு இருக்குங்க. அதில் நல்லா அவிஞ்சு பிறண்டு பெறுவோம். தண்ணி வற்றினா தான் எங்களுக்கு பால் விட டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி நிற்கிது, அதுக்கும் கொஞ்சம் வற்றினா தான் நல்லா பால் விட நல்லா கட்டி பாலாக விட நல்லா இருக்கும். ரெண்டு மூணு கொஞ்சம் நேரம் மூடிடுது. அப்போ எங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துட்டுங்க. நல்ல பிரட்டெல்லாம் வந்துடுது. இப்படியுமே சில பேர் பிரட்டி எடுத்துன்னு சாப்பிடுவேன். நான் கொஞ்சம் பால் விடப்போம். இந்த கட்டி பாலாக தான் விடப்போம். இது முதலாம் பால் ரெண்டாம் பால் தான் தேங்காய் பால். இப்போ கொஞ்சமாக நான் சேர்த்துக்கொள்ளுவேன். உரைப்பு வந்து அளவாக சேர்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் உரைப்பு சேர்க்கிறது. அவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம். அப்படியே நாங்கள் ஒரு மூடி விடுவோம். ஒரு கொதி கொதித்து பத்தட்டும். உங்களுக்கு எல்லாம் நல்லா கொதித்து கொண்டு வருது. குழம்பா வேணுமெண்டா இப்படி இறக்கி இருக்கிறேன். நான் கொஞ்சம் பிரட்டலாக வைக்க போகிறேன். இதுக்குள்ளே நான் இஞ்சியும் முள்ளியும் முடிச்செடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து பிரட்ட போகிறேன். கொஞ்சம் அவிஞ்சு வந்தால் தான் எங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் ஒரு சொட்டு நேரம் பத்தினா காணும். கொஞ்சம் குழம்பாக இருக்குது. கொஞ்சம் பிரட்டலாக இருக்குது. ஒருக்கா மூடி வரும். இதுக்கு ஒரு காபிக்கு வந்து உங்களுக்கு கறி ரெடி ஆகிடுது. நல்லா பத்தலாக வந்துட்டுது கறி. நான் இறக்கி எடுக்க போகிறேன். உங்களை இதை மூடி விட்டுட்டு கொஞ்சம் மாறம் விட்டுட்டு தான் கொஞ்சம் தேசி இப்படி நான் சேர்க்க போகிறேன். ஒரு பாதி தேசிக்காய் சேர்த்தா காணும். உங்களுக்கு கறி ஆறிட்டுது. நான் இந்த தேசிக்காயை வெட்டி ஒரு பாதி தேசிக்காய் தான் விட போகிறேன். அரைவாசி எனக்கு காணும். இந்த அளவு கறிக்கும் இது காணும் எனக்கு. இதைத்தான் விட போகிறேன். இப்போ புளிஞ்செடுக்க போகிறேன். ஏனாக பேக்க புளிக்கிறேன்னு சொன்னால் இந்த இதில் இது இருக்குது. தேசி விதைகள் இருக்குது தானே, அதெல்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது. அதுக்காகத்தான் இதுக்கெல்லாம் புளிஞ்சு விட்டேன். நான் இதை எடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவேன். பிரட்டவே நல்ல ஒரு வாசம் வருது. எப்படி இருக்குன்னு பாருங்க. கறி சூப்பராக இருக்குது. நாங்கள் ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் இப்போ முட்டையை அவிச்செடுக்க போகிறோம். முட்டைக்கு நாங்கள் முட்டைக்கு மேலான தண்ணி நிற்கக்கூடிய தண்ணி விட்டுருக்கிறோம். இந்த முட்டையை அவிக்க நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து அவிக்கும். இந்த உப்பு சேர்த்து அவிச்சா நாங்கள் அந்த டக்கண்டு உடைச்சி எடுக்கிறோம். முட்டை நீட்டாக இருக்குது. முட்டை ஒன்றும் பிஞ்சு வராது. டக்கண்டு கோது கலண்டு வரும். அதுக்காக உப்பு சேர்க்கிறது. ஒரு மூடி போட்டுட்டு இச்சு விட்டாச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு.
இதுக்கு என்ன இறைச்சி கறியும் காய்ச்சி எடுத்து இதுக்கு பருப்பு கறி காய்ச்சி இருக்கிறோம். இறைச்சிக்கு பருப்பும் வைக்கலாம், கத்திரிக்காய் பால் கறியும் வைக்கலாம். நாங்கள் பருப்பு தான் வச்சுருக்கிறோம். இன்றைக்கு அதோட முட்டையும் அவிச்சு எடுத்துருக்கிறோம். சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல புழுங்கரிசி சோறு சமைக்கிறாங்க, குத்தரிசி. இது நாங்கள் எங்களோட நெல்லி அவிச்சு குத்தின அரிசி, கடையில் வாங்கின புழுங்கல் இல்லை, வீட்டிலேயே அவிச்சு குத்தின புழுங்கல். நல்ல சோறு. இஞ்சி உள்ளி எல்லாம் சேர்த்து அப்படி ஒரு வாசமாக இருக்குது கறி. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்கு? யாழ்ப்பாணத்து ஆட்டிறைச்சி கறிக்கும் இங்கத்தைய ஆட்டிறைச்சி கறிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் அங்கத்தைய ஆட்டிறைச்சி வந்து கொஞ்சம் கொழுப்பு கூட, இங்கே வந்து பச்சை புல்லு குளியல் மேய்கிறதால கொஞ்சம் கொழுப்பு குறைஞ்சாக இருக்கும். ஆனால் அங்கத்தைய இறைச்சி வந்து டேஸ்ட் கூட, இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக தான் இருக்கும். ஆனால் சுவையாக இருக்கும், சுவையான ஒரு கறி. இணைஞ்ச பெருசாக அந்த ஆடு வளர்ப்பு குறைவு தான். யாழ்ப்பாணத்தில் வந்து ஆட தீவனங்கள் வச்சு கூடுதலாக வளர்க்குறதால அங்கத்தைய இறைச்சி இங்கே இறைச்சி கூட வித்தியாசமாக தான் கிடைக்கிறேன். இங்கே ஆடு வளர்க்குறது பட்டியாக வளர்க்குறது. யாழ்ப்பாணம் மணியும் 1-2 ஆடு கட்டி வளர்க்கணும், நல்ல கைத்தீன் போட்டு வளர்க்குறது. அதுதான் வித்தியாசம். அப்போ நல்ல ஒரு சாப்பாடு. நாங்கள் இதோடைய இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். பாய்.